திமுக செயற்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியினின் மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அணி நிர்வாகிகள் என பலர் பங்கேற்றனர். திமுக செயற்குழுவில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி அம்பேத்கரை அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புயல் வெள்ள நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்றும் உரிய நிதியை வழங்காமல் வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மதுரை டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ஆதரித்த அதிமுகவுக்கு டங்ஸ்டன் கனிமம் ஏலமிட்ட பாஜக அரசுக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குலத்தொழிலை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உரிய கல்வி நிதியை வழங்காமல் மத்திய அரசு திட்டமிட்டு வஞ்சிப்பதாக கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்க புதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் பெஞ்சல் புயலில் சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னெடுத்து சமத்துவம் நிலைநாட்டுவோம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சாத்தனூர் அணையை படிப்படியாக திறக்க உத்தரவிட்டு உயிர் சேதத்தை தவிர்த்த முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் தை முதல் நாளன்று தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகமெங்கும் தமிழர் வாழும் நாடுகளெங்கும் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி தமிழர் பண்பாட்டிற்குரிய இசை, கலை நிகழ்வுகளை, பாரம்பரிய விளையாட்டுகள் ஆகியவற்றை நடத்தி தமிழர்களின் தனித்துவத்தை நிலைநாட்டிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவுக்கு திமுக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் 200 மட்டுமல்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றே பொறுப்படுவீர். திமுக ஆட்சி வருங்காலத்திலும் தொடர்ந்து வருவதை தொண்டர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.